ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி காலையிலே ஒரு குட் நியூஸ் ஆனது வெளியாகிருக்கு. அதுவும் கடன் தள்ளுபடி பற்றி வெளியாகிருக்கு. தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அதிரடியாக இந்த ஒரு திட்டத்தை வெளியிட்டிருக்கிறாரு. அவர் வெளியிட்ட அந்த திட்டம்தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகிருக்கு. ஆக்சுவலி கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக எல்லாருக்குமே டிவியில் தான் கண்ணாக இருந்தது. ஏன்னா அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே பிரேக்கிங் நியூஸை பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஒரு வழியாக ஃபைனலாக எல்லாருடைய கனவும் நிறைவேறிடுச்சு. அதுதான் நடிகர் விஜய் அவர்கள் முதல்வராக பதவி ஏற்றுட்டார். இந்த நிலையில் இப்போ யாரும் நிறைய பேர் டிவி பார்க்குறதில்ல, அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இருந்தாலும் அவர் செய்யக்கூடிய நல்லதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால அப்பப்போ அவர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிற விஷயங்களை சமூக வலைத்தளங்களில் வெளியிடப்பட்டுருக்கு. அதன்படி இப்போ ஒரு குட் நியூஸ் ஆனது வெளியாகிருக்கு தமிழக மக்களுக்கு. ஸோ அந்த குட் நியூஸ் என்னென்னா கடன் தள்ளுபடி. ஆக்சுவலி அவர் முதலமைச்சராக பதவி ஏற்ற அந்த நிமிஷத்துக்கு அப்புறமா அவர் 3 விதமான முக்கியமான அம்சங்களை வெளியிட்டிருந்தார். ஃபஸ்ட்டு 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் 2வது பெண்களை பாதுகாப்பும் பொருட்டு சிங்கப்பெண் படை அப்படிங்கிற மாதிரி ஒரு படையை உருவாக்குனார். அதை தொடர்ந்து அடுத்ததாக 3வதாக போதைப் பொருட்களை தடுக்கக்கூடிய சட்டத்தை மாநகராட்சி ரீதியாக கடுமையாக ஏற்படுத்தியிருந்தார். இது 3க்கும் தான் ஃபஸ்ட்டு கையெழுத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம்தான் மக்களாகிய நம்மக்கிட்ட பேசவே ஆரம்பித்தார். அதை தொடர்ந்து இவர் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இடங்களுக்கு போய் நிறைய விஷயங்களை செய்துட்ருக்கிறாரு. நேற்று கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரோடு போட்டியிட்ட எல்லாரையுமே போய் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தார். அது கூட சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ஒரு பேசும் பொருளாக மாறியிருந்தது. ஒரு ஹெல்த்தியான ஒரு கான்வர்சேஷனுக்காக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது நடந்தது. ஆனால் இது நிறைய பேர் ஒவ்வொரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் அரசியல் சூடு பிடிக்கக்கூடிய மாதிரி அடுத்தடுத்து குட் நியூஸ் வெளியாகிக்கிட்டே இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த கடன்கிறது நிறைய பேர் வாங்கிட்டு கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையை இப்போ சரி செய்கிற வித மாதிரி கடன் தள்ளுபடி ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு குட் நியூஸ் ஆனது தமிழக முதலமைச்சர் மூலிமா வெளியாகிருக்கு. ஸோ வெளியான அந்த குட் நியூஸ் பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ எந்த கடன் தள்ளுபடி அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. தமிழகத்தில் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்று கொண்டார் திரு விஜய் அவர்கள். கோட்டையில் தனது பணிகளை அதிரடியாக ஒவ்வொரு நாளும் சூப்பராக தொடங்கி செய்துட்ருக்கிறாரு. பதவியேற்ற கையோடு மக்கள் நலன் சார்ந்த 3 முக்கிய கோப்புகளில் அவர் கையெழுத்திட்டிருந்தார். தமிழக அரசியலில் இது ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கமாகவே பார்க்கப்பட்டது. குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் விவசாயிகள் மத்தியில் இந்த தொடக்கம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதே போல பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட அறிவிப்பும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாவேகா கட்சியின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தபடி 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கியில் பயிர்க்கடன்கள் அனைத்தும் வாங்கியிருந்தாங்கன்னா தள்ளுபடி செய்யப்படலாம் என்று கூறப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்பு கடன் சுமையில் இருந்த லட்சக்கணக்கான விவசாய குடும்பங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதியை தந்திருந்தது. விவசாய கடன் தள்ளுபடி மட்டுமின்றி சமூக நலன் சார்ந்த மற்ற கோப்புகளிலும் முதல்வர் கவனம் செலுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் வாக்குறுதிகளை பதவியேற்ற முதல் நாளிலேயே செயல்படுத்த தொடங்கி இருப்பது அவரது நிர்வாக திறமைக்கு மக்கள் மீதான அக்கறைக்கும் சான்றாக அமைவது தெரிய வருது. இந்த அதிரடி மாற்றங்கள் தமிழகம் முழுவதும் உள்ள மக்களிடையே ஒரு நேர்மையான அதிர்வலையை உண்டாக்கியிருக்கு. தொடர்ந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குட் நியூஸ்க்காக விவசாயிகள் காத்துட்ருக்குறாங்க. இந்த குட் நியூஸ் கண்டிப்பாக சீக்கிரம் வரப்போவதாக சில நம்பகத்தன்மை வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ அடுத்து இந்த குட் நியூஸ் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்திருக்கலாம். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஸோ இந்த குட் நியூஸை தொடர்ந்து இன்னொன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மத்திய அரசிடமிருந்து விவசாயிகளுக்கு வரவேண்டிய ரூ. 317 கோடியை வாங்கி தருவதாக ஒரு தாள்கள் வெளியாகிருக்கு. ஸோ விவசாய கடன் தள்ளுபடி ஆகிறது போல் 317 கோடியை நான் வாங்கித்தரேன், கவலைப்படாமல் போங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருப்பதாக இன்னொரு தாள்களும் வெளியாகிருக்கு. ஸோ வெளியான இதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதையும் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பயிர்க்கடன் கண்டிப்பாக தள்ளுபடி ஆகுங்கிறத உறுதியாக நீங்கள் நம்பலாம். சரி வாங்க, இவர் எப்படி அதை வாங்க போகிறாருங்கிறத பார்க்கலாம்.
தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பேற்றது முதல் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒவ்வொரு துறையிலையுமே வியக்கத்தக்க மாற்றங்களை செய்து வராரு. அந்த வகையில் தலைமை செயலகத்தில் தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா கண்ணு தலைமையிலான நிர்வாகிகள் முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்தித்து பேசினர். விவசாயிகளின் நீண்டகால கோரிக்கைகள் மற்றும் வாழ்வாதார பிரச்சனைகள் குறித்து இந்த சந்திப்பில் விரிவாக விவாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக மத்திய அரசிடமிருந்து விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகைகள் குறித்து விவசாயிகள் தரப்பில் முதலமைச்சரிடம் முறையிடப்பட்டது. தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பிடமிருந்து தமிழக விவசாயிகளுக்கு சேர வேண்டிய சுமார் 317 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை பல ஆண்டுகளாக பெறப்படாமல் இருப்பதை சங்க நிர்வாகிகள் சுட்டிக்காட்டினர். முந்தைய ஆட்சி காலங்களில் இது குறித்து பலமுறை கோரிக்கை விடுத்தும் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படவில்லை என அவர்கள் கவலை தெரிவித்திருந்தனர். விவசாயிகளின் உழைப்புக்குரிய ஊதியம் மற்றும் மானியங்கள் உரிய நேரத்தில் கிடைக்காதது விவசாய தொழிலை பெரிதும் பாதிப்பதாக அவர்கள் முதலமைச்சரிடம் உருக்கமாக எடுத்துரைத்தனர். விவசாயிகளுடைய கோரிக்கைகளை மிகுந்த கனிவோடு கேட்டறிந்த முதலமைச்சர் விஜய் இது தொடர்பாக உடனடி நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மத்திய அரசு மற்றும் அது சம்பந்தப்பட்ட தேசிய நுகர்வோர் கூட்டமைப்போடு உடனடியாக தொடர்பு கொண்டு நிலுவையில் உள்ள அந்த 317 கோடி ரூபாயை தமிழக விவசாயிகளுக்கு பெற்றுத்தர தேவையான அனைத்து நிர்வாக ரீதியான பணிகளை மேற்கொள்ளுமாறு அவர் உத்தரவு இட்டிருக்கிறார். விவசாயிகளுடைய நலனில் இந்த அரசு எவ்வித சமரசமும் செய்து கொள்ளாது என்பதை அவர் இந்த உத்தரவின் மூலம் உறுதிப்படுத்தியிருக்கிறார். மிக முக்கியமாக இந்த நிலுவைத் தொகையை வெறும் அறிவிப்போடு நிறுத்திவிடாமல் அடுத்த 2 வாரங்களுக்குள் விவசாயிகள் கைகளுக்கு சென்றடைய வேண்டும் என முதல்வர் விஜய் காலக்கெடு விதித்துள்ளார். காலதாமதமின்றி நிதியை விடுவிக்க தேவையான ஆவணங்களை விரைந்து சமர்ப்பிக்கவோ டெல்லியில் உள்ள அதிகாரிகளோடு ஒருங்கிணைந்து செயல்படவோ ஒரு தனிக்குழுவை அவர் அமைத்துள்ளார். முதல்வருடைய இந்த மின்னல் வேக செயல்பாடு தங்கள் போராட்டத்திற்கு பலன் கிடைத்துவிட்டதாக விவசாயிகளிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. முடிவாக முதலமைச்சர் விஜயின் இந்த அதிரடி முடிவு தமிழக விவசாயிகளுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை அளித்திருக்கு. விவசாயிகளுடைய கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை தமிழகம் பெற்றுள்ளது என ஐயா கண்ணு உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் நெகிழ்ச்சியோடு தெரிவித்திருக்கிறாங்க. 317 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை 2 வாரங்களில் பெற்றுத்தரக்கூடிய முதல்வரின் இந்த உறுதிமொழி தமிழகத்தின் முதுகெலும்பாக விளங்கும் விவசாயத்துறையை மேம்படுத்துவதில் அவர் கொண்டுள்ள அர்ப்பணிப்பை காட்டுகிறது. அடுத்தடுத்த கட்டங்களாக நதிகள் இணைப்பு திட்டங்களை இதே போன்ற வேகத்தை மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி இந்த குட் நியூஸ் ரொம்பவே சூப்பராக பரவிட்டுருக்கு. இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் அப்டேட்டான இன்னும் நிறைய நியூஸ் வரும். அதையெல்லாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அப்டேட்டான எல்லா நியூஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சூப்பராக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.